வெல்கம் கைஸ், மிஸ்டர் அகமது ப்ளாக்ஸ். நீண்ட நாள் கழித்து நம்ம இப்போ மறுபடியும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா புகழுமே நீண்ட நாள் கழித்து நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிசிக்கும் லோயர் எம்பேஸ்க்கும் இன்றைக்கி மேட்ச். ஸோ உங்கள் கேப்டன் ஃபைசல் பாயும் லீகர் எம்பேஸோட ஃபைசல் உங்களும் பேசி டிஸ்கஸ் பண்ணி யார் டாஸ் வேணும்னு பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரிட்டையர்டு பற்றி பேசுங்க. யாருமே கேட்ச் மிஸ் பண்ண வேண்டாம். ஃபீல்டிங் நல்லா பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்ச் சரியாக நம்ம கற்றுக்கு வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால் ஃபீல்டிங் யாரும் வேண்டாம். அவன் கற்றுறது யாருமே கற்றுறது யாருமே மெயினில் பெருசாக எடுத்துக்காது. ஃபீல்டிங் நிறைய நினைச்சிருந்தீங்கன்னா அவங்க கற்றுவாங்க. அவங்க கற்றுறது யாருமே எடுத்துக்காங்க. அவனோட ப்ரெஷருக்கு அவன் சட்டம் போடுவான் தான். அவ்வளோதான். அவனோட ப்ரெஷருக்கு அவன் கேப்டன் ப்ரெஷருக்கு அவன் கட்ட தான் செய்வான். எனக்கு அவனுக்கு அவங்க இம்பார்ட்டன் 11 பிளேயர்ஸுமே இம்பார்ட்டன். அதனால் அவங்க பேட்டிங் வந்தாங்க. எல்லாருமே ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பார்த்துக்கணும். கண்டிப்பாக யார் விடாதீங்க பார்த்து தெரியுமாடா? எல்லாருமே தெரியணும்னா ஓகே. அரசு ஒயிட்டாக வர்றா பாரு. ரெடி ரெடி வாய்ப்பே இல்லை. ஆகா கேமரா இது போடலையா மெமரி கார்டு? அப்படியே சைடில் கேமரா. ஓகே ஓகே ஓகே. Come on guys, come on guys, come on guys, come on boy. ஃபஸ்ட்டு மேட்ச் தரேன் பாருங்கள், காலையிலே வளருதுங்க. ஸோ ராயல் இங்கே பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. டிசி இங்கே ஃபீல்டிங் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டிசியோட ஃபஸ்ட்டு பாலை மோகன் ப்ரோ போட வராங்க. ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு ஷாட்டுங்க. முதல் பந்திலே 4 ரன்கள் கொடுத்துருக்காங்க டிசி. நல்ல ஒரு ரைட் சைடில் நல்ல ஒரு ஷாட், டாக்டும் ஒரு அடி பட்டார்னு போச்சு. इसके साथ रुको तो अच्छा है. ഇവിടെ തന്നിരുന്നீங்கன்னா நேமும் பறஞ்சிக்கலாம் வீடியோக்கு. பேட்ஸ்மேன் நேம் நீங்க அவன்கிட்ட சொல்லி கொடுத்துருங்க. அனூப் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காங்க. கொஞ்சம் அங்கே மிஸ்டேக் இருந்துருக்குங்க. 3ஆம் பந்து மோகன் ப்ரோ போடுறாங்க. தடுப்பு சோறான அங்கே சையது பாய் தடுத்து விட்டார். சிறிய சலசலப்பு அங்கே மோகன் ப்ரோ. அருமையான காலை பொழுதுங்க. காலை பொழுதில் புத்துணர்ச்சியோடு எல்லாம் இறங்கி இன்னைக்கு ஒரு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தயாராக இருக்காங்க. சொன்ன மாதிரியே ஒரு காட்டியிருக்காங்க. ஸோ அவசரப்பட வேணான்னு சொல்லிட்டு கரெக்டாக அடிச்சிருக்காங்க டைரெக்டாகவே ஸ்டம்பில். ஸோ நல்ல ஒரு ட்ரை இருந்திருக்காங்க. குட் த்ரோ. நல்ல ஒரு செம்ம ஒரு இதுங்க. விஜய் ப்ரோ ட்ரை பண்ணார். ஸோ கேட்ச் கிடைக்கல.
டிஜே. ஷார்ட் ஃபார்மாக சொல்ல போனால் பேட்ஸ்மேனோட பேர் டிஜே 19. ஸோ நல்ல ஒரு பிளேசிங் இருந்துச்சு, ஆனால் லக் அங்கே அவருக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்துருக்காரு. ஸோ அந்த லக்கு கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ ஓவராக ஸோ 2வது ஓவர் இங்கே வந்து சையத் பாய் போட வந்திருக்காங்க. ஸ்கோர் வந்து 5ங்க ஃபஸ்ட் ஓவரில். அனுப் ப்ரோ இங்கே வந்து இறங்கியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். நல்ல ஒரு டாட் அங்கே, நல்ல ஒரு டாட். அடுத்த பந்துங்க. ஸோ நல்ல ஒரு கேட்ச் எடுத்திருந்தாங்க, ஆனால் கிரவுண்ட் பால்னு சொல்லிட்டாங்க அம்பையர். நல்ல ஒரு ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்லாங்க. நல்ல ஒரு ஷாட் இருந்துக்காங்க. ஒரு ஷாட்டில் ஒரு சிங்கிள். வெல் பிளே. நல்ல ஒரு ஷாட்டுன்னே சொல்லலாங்க. ஸ்ட்ரைட்டில் சிங்கிளில் நல்லா ப்ளேஸ் பண்ணி ஆடுறாங்க. ஸோ இங்கே வந்து டிஜே ப்ரோ நேம், அவரோட நேம் ஃபுல் நேம் தெரியலை, அதனால் ஷார்ட்டாக டிஜே ப்ரோன்னு வச்சுக்கலாம் நம்மளா. அடமொழி நம்பர் 19. ஷாட்டுங்க ஸ்டைலு அங்கே. ஆஹா, அருமையான கேட்சுங்க அங்கே, அருமையான கேட்சுங்க. அடிபொலியான ஒரு கேட்ச் அங்கே. ராக்கெட்டு, மிஸ்டர் ராக்கெட்டு அடிபொலியான ஒரு கேட்ச்சு, சொல்லவே முடியாது. நம்ம லெக்கம் பேர் கொஞ்சம் மறைச்சதுனால வீடியோவில் அது கவர் ஆகலை. ஸோ ஆனால் நல்ல ஒரு கேட்ச் அது. ஸோ பிளான் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்டி இருக்காங்கன்னா யாருன்னா அது கேப்டன் மட்டும்தான், ஃபைசல் பாய். நல்ல ஒரு டிசிஷனோட நிப்பாட்டினால அந்த விக்கெட் கிடச்சிச்சு. டிசிஷன் இல்லாமல் நிப்பாட்டியிருந்தால் அந்த விக்கெட் கிடச்சிருக்காது. ஏன்னா அடித்த 2 பந்துமே அங்கே தான் போச்சு. ஸோ அதனால் கரெக்டாக முன்னாடி எடுத்துனாங்க, அதே மாதிரி கேட்ச் விழுந்துருச்சு. நல்ல ஒரு விக்கெட். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சைஃபுல் லால். மொதல் பால் எப்போவுமே அவர் எடுத்துக்குவார் போல இருக்குது, சாமி கொடுக்காம. ஆனால் இந்த பாலை வந்து சின்னி ப்ரோக்கு கொடுத்துருக்காரு. சின்னி ப்ரோ வந்துட்டு அம்பேர்ட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவர் முடியல 6 பால் 6 ரன்கள். ஓ நல்ல ஒரு ட்ரைங்க அங்கே. ஸோ அங்கே கொஞ்சம் இன்ஜுரி ஜெய் ப்ரோக்கு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 6ங்க, 1 விக்கெட்டுங்க. நல்ல ஒரு ட்ரை இருந்துச்சு அங்கே விஜய் ப்ரோ. விட்றாதீங்க எல்லாம் விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ப்ரோ வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி விஜய் ப்ரோ கீப் பண்ணுறாரு. நைஸ் ட்ரைன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துங்க. ஷாட்டுங்க அங்கே ஸ்ட்ரைட்டில். அருமையான கேட்சுங்க, அருமையான கேட்சு. நல்லா அல்வா மாதிரி விழுந்துச்சு. சூப்பர் கேட்சு. ஸோ ஜார்ஜ் ப்ரோ இங்கே விக்கெட் இறந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார்? ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே வந்து ஜிட்சன் ப்ரோ இறங்கியிருக்காங்க. போன கேட்ச் பிடிச்சதை நம்ம பார்த்தோம். அவரோட பேர் வந்து சுல்தான். செம்ம கேட்ச் பிடிச்சாரு, அல்வா மாதிரி பிடிச்சிருக்காரு, ஐப்பே இல்லை. திக்ஷத் ப்ரோ இங்கே இறங்கியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். ஆஹா, அரசனை பாருங்க அங்கே பவராக இருக்காரு. பவருக்கே பவரு, அந்த அரசன் பவரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பவராக இருக்கார். அங்கே பாருங்க தெரியுதா?
பவருங்க. கரண்ட்டுக்கே கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அரசன் பவருக்கே பவர். ஆஹா, இங்கே ஒரு நல்ல ஒரு இது இருந்திருக்கு, நல்ல ஒரு ஜர்க்கு இருந்திருக்கு. ஸோ அதனால் கையில் இருந்தனால யாரும் தாண்டி ஓடவில்லை. ஸோ 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 6ங்க, 2 விக்கெட்டுங்க. அடுத்த ஓவர், அடுத்த பந்து. ஆஹா, நல்ல ஒரு பிளானிங்கோட ஒரு பவுலுங்க, நல்ல ஒரு பிளானிங்கோட ஒரு பால். சைட் பை வாய்ப்பே இல்லை. ஷாட்டுங்க, அருமையான அங்கே ஒரு 6ங்க, அருமையான அங்கே ஒரு 6. வாய்ப்பே இல்லை, சூப்பர் ஷாட் அடிச்சிருக்காங்க. ஸோ சல்மான் ப்ரோ செம்ம ஒரு ஷாட் அடித்தார் அங்கே 6. நல்ல ஒரு ஷாட்னே சொல்லலாம். அடுத்த ஷாட்டும் எதிர்பார்க்குறாரு. விக்கெட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ விக்கெட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அடுத்த பால் விக்கெட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆஹா 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 ஆஹா, பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தையில் வர மாட்டேங்குதுங்க. ஒரு கையில் பிடிக்கிறது, இன்னொரு கையில் த்ரோ விடுறது, அந்த இதை நீங்களே பார்த்துருக்கலாம். அரசனை பண்ண ஒரு வித்தையை ஜீம் டபாக்கு டம் டம் அப்படி போட்டிருக்காரு, டம்முன்னு வேறு லெவலு. ஸோ 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 12ங்க, 2 விக்கெட்டுங்க. அடுத்த ஓவர் மோகன் ப்ரோங்க. ஆஹா, ஸ்வைக்குன்னு போயிடுச்சுங்க அந்த பால், ஸ்வைக்குன்னு போயிடுச்சு அந்த பால். அந்த போன இடத்துல போல்டை வச்சுருந்தா போல்ட் அவுட் ஆகிருக்கும். ஆஹா, அரசன் என்ன பாருங்க, அங்கே ஒரு ஜீம் டபாக்கு டம் டம் பண்ணுறாரு அங்கே அரசனை, வேற லெவலு. நல்ல ஒரு டாட் அங்கே, பாலை போட்டு பாலை அவரே எடுத்துட்டார் மோகன் ப்ரோவே. ஆடுங்க, நல்லா டக்கு 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 டக்குன்னு அடிக்காமல் டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறாங்க. ஸோ வெல் பிளே. ஃபைசல் பைக்கு போயிருக்காங்க, த்ரோ கீப்பருக்கு வந்திருக்கு. அதில் ஒரு ஷாட்டுங்க அங்கே ஸ்ட்ரைட்டில். சுல்தான் ப்ரோ நல்ல ஒரு ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க, வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் ஓவர் அரசன். ஆஹா 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 ஆஹா, டைட்டில் போன பந்து கேட்சா, கேட்சுங்க, அருமையான கேட்சுங்க அங்கே. ஸோ அவுட்டுங்க, அவுட்டு, அருமையான அவுட்டு.
அரசனை சொல்கிறாரு என்னமோ 100 சொல்கிறாரு, நமக்கு புரியலை. அது என்ன ஒரு 100னா அவர் 100 விக்கெட் எடுத்திருக்காராம். வாவ், 100 விக்கெட் எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் அரசனை. அரசனை போயிடு. சூப்பர் சூப்பர். 100 அடிச்சிருக்காரு, 100 விக்கெட் எடுத்திருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் அரசனை, கங்க்ராச்சுலேஷன். ஸோ டிசி டீமே வந்து அவங்கள பாராட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு அவார்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து அவர் இந்த மேட்ச் போனாலுமே எங்கள் டீமில் பந்து இருக்கும். அதாவது கிரிக்கெட் விளையாடுற பந்து வந்து அந்த பந்தோட கவரை வந்து அவர் பாக்கெட்டில் வச்சுக்குவார். கவர் வந்து பாக்கெட்டில் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா டீம் ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு டீமை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு குதூகலமாக பண்ணுவார். ஸோ சூப்பர் மேன், த லவ்விங் பர்சன் மேன் அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. கங்க்ராச்சுலேஷன் அரசனை. ஸோ 100 விக்கெட். ஸோ நெக்ஸ்ட் பேட்மேன் சகிபுல்லா. சகிபுல்லா உசைன் ஸ்டே வாங்கியிருக்காரு அங்கே. கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், விக்கெட் கொடுக்க வேணாம், பொறுமையாக ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரைட் சைடில் அங்கே ஒரு பால் சின்னி ப்ரோ கிட்ட போயிருக்கு, சிங்கிளோட விட்டுருக்காரு. அரசனே வந்துட்டாருங்க பந்து எடுக்கிறதுக்கு. பந்து எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு எனர்ஜி. போடி வந்து பந்தை போட்டுட்டு பந்தை நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எடுத்துட்டாரு. ரைட் சைடில் போன பந்து சையது பாய் தடுப்பு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் போஸை பார்த்தீங்களா, எதிர் நீச்சல் அடி அந்த மாதிரி இருந்துச்சு போஸு. சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, நைஸ் பால்னு. சையது பாய் தான். ஆஹா, நல்ல ஒரு பிளானிங்கோட அங்கே ஒரு பந்து, அரசண்ண நீட்டாக ஓவரை முடிச்சுட்டு போகிறாரு. ஸோ 6 ஓவர் முடியல, 3 விக்கெட்டு. அடுத்த ஓவர் மோகன் ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா உசைன். ரைட் சைடில் அங்கே ஒரு ஷாட்டுங்க, செம ஃபீல்டிங் அங்கே சின்னி ப்ரோ. 4 ரன்னை தடுத்து 2 ரன்னை கொடுத்துருக்காரு. சூப்பர் ஃபீல்டிங் சின்னி ப்ரோ. செம ஃபீல்டிங். நல்ல ஒரு சிங்கிளுங்க இங்கே. சங்கர் சிமெண்ட் மாதிரி அரசனை ஒரு தடுப்பு, அதனால் ஒரு சிங்கிளோட நிப்பாட்டிட்டார் அரசனை. வாவ், பந்து அங்கே போனோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பந்து அங்கே போனோன்னே பேட்ஸ்மேன் ரன் ஓடுறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. ஐயோ விக்கெட் ஆயிருமோன்னு சொல்லவே தேவை. ஆஹா, நல்ல ஒரு ஷாட்டுங்க. மிஸ் ஃபீல்டிங்க, கேட்சை விட்டுட்டாங்க. ஸோ இந்த கேட்சை எடுத்திருந்தாங்கன்னா 3 விக்கெட் எடுத்த மாதிரி அவர். ஸோ இந்த கேட்சை விட்டுட்டாரு. பெட்டர் நைஸ் டைம் ப்ரோ. அடுத்த கேட்சை விட்றாதீங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்த பால் அதே மாதிரி ஏடி அடிக்கப்பட்ட பந்து உருண்டு அவர் கையிலே போயிருக்குங்க. ஸோ பிடிச்சிட்டு பவுலர்கிட்ட கொடுத்துட்டாங்க.
தடுப்பூச்சான சையது பாய் நல்லா ஃபீல்டிங் அங்கே. ஸோ ஒரு சிங்கிள். ஓ மோகன் ப்ரோ சப்ஜெக்டில் உட்காடுறாங்க. புது ஃபீல்டர் பழைய ஃபீல்டர் உசேன் ப்ரோ இறங்கியிருக்காங்க அவருக்கு பதிலாக. உசேன் ப்ரோ இப்போ தான் வந்துட்டு விடுமுறையை கொண்டாடி விட்டு நாடு திரும்பியிருக்கார் குவைத் நாட்டுக்கு. அவரோட பவரை காட்டுறதுக்கு வந்திருக்காப்புல. ஃபார்மில் இருக்கீங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்மில் தான் இருப்பீங்க. ஏழு ஓவர் முடியல 21 ஸ்கோரு, 3 விக்கெட்டுங்க. அடுத்த ஓவர் வந்து சையது பாய் ஷாட்டுங்க அங்கே ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட் அங்கே. ஸோ ஒரு சிங்கிளோட முடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா உசேன் ப்ரோ இருக்காங்க. நிறைய உசேன் இருக்கிறதுனால குழப்பமாக இருக்குங்க. பேர் வாயிலே நுழையாத அளவுக்குலாம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம பேரே வந்து இது பண்ண முடியல. ஆஹா உசேன் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க. ஓவர் த்ரோவில்ங்க. ஸோ ரொம்ப ஒரு மிஸ்டேக் அங்கே. ஒரு சிங்கிள்ஸு பிரச்சனை இல்லை. அடுத்த இதில் கண்டிப்பாக அந்த இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட எல்லாம் இது பண்ணுறாங்க. போட்டாருங்க பந்து. ஓ காலில் அடிபட்டுருச்சா? நான் கூட போல்டில் அடிபட்டு போல்டு தான் கீழே விழுவாமல் இருக்குன்னு நினச்சேன். ஸோ காலில் அடிபட்டுருக்கு. அதுதான் சையது பாய் சாக்கில் பார்த்துருக்காரு. கரெக்டு தானே சையது பாய்? ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில் அங்கே ஷார்ட்டாக அங்கே 6ங்க. ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல ஷார்ட்டு 6. சைன் ப்ரோ அங்கே நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காங்க. நம்பர் 30 நல்ல ஒரு ஷாட்டு. ஒரு அருமையான ஒரு 6 ரன்கள். ஸோ 6 ரன் அடிச்சியா? இந்தா அடுத்த ரன் முட்டை ரன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் பந்து. அடிக்கப்பட்ட பந்து சின்னி ப்ரோ. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. நல்லா பந்தை பார்த்து பிடிச்சாருங்க. சிங்கிள் ரனில் விட்டார். குட் ஃபீல்டிங் சின்னி ப்ரோ. இந்த ஓவரோட கடைசி பாலுங்க. அரசன்கிட்ட போயிருக்காங்க பந்து. அரசனை த்ரோ விட்டார். ஒரு சிங்கிளோட முடிச்சிட்டாங்க. ஸோ 8 ஓவர் முடிவில் 32ங்க ஸ்கோரு, 3 விக்கெட்டுங்க. அடுத்த ஓவர் சுல்தான் ப்ரோ. நல்லா அருமையான சிங்கிள் ஒன்று சையது பாய் கிட்ட. ஒய்டுங்க. நல்ல ஒரு அகலப்பந்து. ஸோ பேட்ஸ்மேன் உசேன் ப்ரோ வந்து யோசிக்கிறாரு, ஏன்னா ஒரு பால் உள்ளே போன மாதிரி இருந்துச்சு, ஏன்னா ஒய்டுங்கிறீங்க, பால் அருமையாக போடுறாரு அப்படின்னு யோசிச்சு போட்டாருங்க பந்து. அருமையான பந்துங்க. சொல்லவே தேவையில்லை. செம்மையாக பவுலிங் போகிறாரு சுல்தான் பாய். பயங்கரமாக பவுலிங் போகிறாருங்க. நல்லா ஒரு ஷாட் அடிச்சிருக்காங்க அங்கே சின்னி ப்ரோ கிட்ட. ஒம்பது ஓவர் முடிவில் 41 ஸ்கோர், 3 விக்கெட்டுங்க. தாசன் ஓவர் போட்டிருக்காரு. மேலே ஆகாயத்துக்கு போன பந்து கீழே வருது. யார் பிடிச்சா? விஜய் ப்ரோ பிடிச்சாரு. அருமையான விக்கெட்டுங்க அங்கே. அருமையான விக்கெட்டு. ஸோ சொல்லவே தேவையில்லை. சிறிய சலசலப்புங்க நம்ம ஃபோனு. அதனால் தாசன் முழுசாக போட்ட ஓவரை நம்மளால் ஷூட் பண்ண முடியல.
ஃபோன் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு மண்டையை சூடாகிறப்ப ஃபோனு பாவம் என்ன பண்ண முடியும். ஃபோனு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் கேமரா வாங்கி வீடியோ எடுக்கணும் துவா செஞ்சுவாங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பாபு. தாசனை வெறிகுண்டு வீசப்பட்ட பந்து ஒரே ஒரு டாட்டுங்க. அருமையான டாட்டுங்க அது. ஒரு டாட்டாக இருந்தாலும் அருமையான டாட்டுங்க அது. நல்ல ஸ்கோர் கட்டியிருக்காங்க டிசி. நல்ல ஒரு ஸ்கோர் கட்டியிருக்காங்க. 41-9 ஓவர் முடியல 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அருமையாக ஃபீல்டிங் பார்த்து பிளான் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ கிடைக்கல. பயங்கரமான ஒரு பவுலிங்க தாசனை. ஸோ 10 ஓவர் முடியல 41 ஸ்கோரு 4 விக்கெட்டுங்க. 11வது ஓவராக அரசனை 100 விக்கெட் எடுத்துட்டேன், 110 விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்லேயே வராரு. தம்பி இன்னும் 6 விக்கெட் 5 விக்கெட் தான்ப்பா தம்பி இருக்குது. நீ என்னப்பா 10 விக்கெட் சொல்கிற? ஃபுட்பால் ஆடிட்டாருங்க அங்கே சைடு பாய். நைஸ் ஃபீல்டிங் அங்கே. கிரிக்கெட்டில் சைடு பாய் ஃபுட்பால் ஆடுவார் பார்த்தீங்களா இல்லையா? ஸோ அடுத்த பந்து செம ஒரு உஃப்னு போச்சுங்க பால். நல்ல ஒரு பந்து சொல்லவே முடியாது. இப்போ இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆகா உருண்டு போன பந்து 4ங்க 4. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு 4. சரி ரொம்ப ஸ்கோர் கம்மியாக இருக்குது, ஸோ நம்ம ஸ்கோர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துறாரு போல இருக்கு அரசனை. தம்பி நீ அசால்ட்டாக நினைக்காத, எங்களை பேட்டிங் டீம் சொல்கிறாங்க, இப்போ அடிக்கிற அடியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி பாபு ப்ரோ இறங்கியிருக்காரு ஸ்ட்ரைக்கில். மேலே போன பந்து பின்னாடி வந்திருக்கு சைடு பைட்ட. ஸோ ஒரு சிங்கிள். ஏறி வந்தப்ப அடிக்கப்பட்ட பந்து அரசனண்டே போயிடுச்சு. நல்ல ஒரு பிளேயருங்க அரசன். போயிடு அவரோட மந்திரமே. இப்போ சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஒரு விக்கெட் போயிருந்தான் நினைக்கிறேன். 4 லைனில் ஃபைசல் பைட்ட போன பந்து ஃபைசல் பை உருட்டப்பட்ட பந்து மோகன் ப்ரோட்ட பிடிச்சி கரெக்டாக வந்து ஒரு லைனில் வந்துருக்கான். ஓவர் முடிவுங்க. அருமையான ஒரு ஓவர் போட்டு போயிட்டார் அரசனை. ஸோ 11 ஓவர் முடிவில் 49 ஸ்கோர் 4 விக்கெட்டுங்க. சுல்தான் ப்ரோ அடுத்த ஓவர். காலில் அடிக்கப்பட்டிருங்க பந்து, காலில் அடிக்கப்பட்டிருக்க பந்து. நல்ல ஒரு ரன்னிங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பந்து எடுத்து வீசுறது ரொம்ப வந்து சொல்ல முடியாத விஷயம்தான். 6 லைன்லேருந்து சல்லுன்னு வந்துட்டாங்க. சுல்தான் ப்ரோ பயங்கரமாக போட்டார் ஓவர். போன ஓவர்லாம் சொல்லவே சல்லுன்னு உள்ள போட்டார். ஸோ அதே மாதிரி இந்த ஓவரையும் போட்டுட்ருக்காங்க. ஸ்டார்ட்டுங்க. ஸ்ட்ரைட் லைனில் போயிருங்க. அருமையான த்ரோங்க.
இங்கே ஒரு அடிக்கப்பட்ட பந்து வந்து ஸ்டெம்பில் அடிச்சிருச்சுங்க. இது பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கவே இல்லை. ஷாட் பேக்கில் போயிருக்கு. சைடு பேக். அருமையான ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. அங்கே 6ங்க. நல்ல ஒரு ஷாட். அங்கே 6 கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட். நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். பாபு ப்ரோ அருமையான ஒரு ஷாட் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவர் முடிவுங்க. 12 ஓவர் முடிவில் 59 விக்கெட்டுங்க. அடுத்த ஒரு தாசனுங்க. சரியான ஷாட்டுங்க. அம்மா சொன்னு போயிடுச்சுங்க ஷாட்டு. நல்ல ஒரு ஷாட்டுங்க பாபு ப்ரோ. சொல்லவே தேவையில்ல, சரியான ஷாட்டு. நல்ல ஒரு ஷாட்டுங்க 6. அடுத்த பந்து ஒரு டாட்டு. ஐடியாவாக போடுறாங்க தாசனை. 6 அடிச்சிட்டியா, அடுத்த பந்து போடுறேன் பாரு, எப்படி போடுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாசனை போடுறாங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. அங்கே 6 போயிருக்குங்க. அருமையாக அடிக்கப்பட்ட பாலுங்க. பாபு ப்ரோ நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காங்க. பேட்டு பார்த்தீங்கனாலே நல்லா தக்க மாதிரி இருக்கனால அடிக்க போகுது. அந்த மாதிரி பேட்டு இல்லை தம்பி, அது என் திறமை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை தட்டி அடுத்த பந்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கார். நீங்கள் அந்த டான்ஸை பார்த்தீங்களாங்க, பாபு ப்ரோ டான்ஸை டிங்குன்னு ஆடி பயங்கரமாக பவுலர் ஏமாத்துறாங்க. தாசனை இதெல்லாம் நான் பல பேர்த்த பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாசனை போட்டுருக்காரு. நல்ல ஓவருங்க. ஸோ 13 ஓவர் முடிவில் 71 ஸ்கோர், 4 விக்கெட்டுங்க. அடுத்த ஓவர் அரசனுங்க. நல்லா அருமையான போட்ட பந்துங்க. இந்த ஓவர் மெய்டின் ஆக்கிடுவார் நினைக்கிறேன் அரசனை. பார்ப்போம் பொறுமையாக. தரையோடு அடிக்கப்பட்ட பந்து ஒரு சிங்கிளா இல்லை டபுளா? சிங்கிள் தாங்க. தரையோடு அடிக்கப்பட்ட பந்து ஒரு சிங்கிள் தான். ஒன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க அம்பையர். 1 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சிங்கிள் போயிருக்கீங்க. அருமையான பந்துங்க. நல்லா ஜாலியாக விளையாடுற, எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல். ப்ரெஷர் இல்லாமல் விளாண்டாலே ஜாலியாக விளாண்டுலாம். அப்படி தானே அரசனே? கண்டிப்பாக தம்பி அப்படிங்கிறாரு.
போட்டாருங்க ஷாட்டு. அங்கே போயிருக்கு பிடிச்சிடா. ஆஹா, 6ங்க. டாஸ் பால் போட்டார் அரசன். ஸோ நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காங்க பேட்ஸ்மேன். நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன். ஒயிடுங்க, ஒயிடு போயிருக்கு. பாபு ப்ரோ நல்ல ஒரு ஷாட் அடித்தாங்க, 6. வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி மறுபடியும் ராக்கெட்டை போயிருக்கு பந்து. ராக்கெட்டு அந்த உடலை ஒரு சிங்கிளோட விட்டார் ராக்கெட். ஓவர் முடியல, 14 ஓவர் முடியலைங்க. 82ங்க ஸ்கோரு. அடுத்த ஓவர் வந்து சுல்தான் ப்ரோ போட வராரு. சுல்தான் ப்ரோ சூப்பராக போட்டார் கடைசி 2 ஓவர். ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில் சுல்தான் ப்ரோ போட்ட பந்து. கேட்சுங்க. ராக்கெட் ப்ரோ பிடிச்சிட்டாரு கேட்சு. ஸோ அவுட்டு கொடுத்துட்டாங்க. பாபு ப்ரோ நல்ல ஒரு ஷாட் ஆடினார். ஸோ விக்கெட் கொடுத்துட்டாங்க. 16 பாலுக்கு 23 அடிச்சிருக்காருங்க பாபு ப்ரோ. நல்ல ஒரு பேட்டிங். அடுத்த விக்கெட்டுங்க. அடுத்த விக்கெட்டுங்க ஃபைசல் பாய். நல்ல விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் பேரும் தெரியல, பேட்ஸ்மேன் வந்தது போனதும் தெரியல. நாட் லக்குங்க பேட்ஸ்மேனுக்கு. பாவம் பேட்ஸ்மேன். ரெண்டு விக்கெட் தொடர்ந்து போயிருக்குங்க. அடுத்த விக்கெட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ புது பேட்ஸ்மேன் அபின் டான்ஸ். அபின்னு வச்சுக்கோ. நல்ல ஒரு ஷாட்டுங்க, 6ங்க. பெட்ரோல் பங்கிட்ட போயிடுச்சுங்க. யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஷாட் அடிப்பாருன்னு. ஜான்சன் ப்ரோ செம்ம ஷாட்டுங்க அது. ஜாக்சன் ப்ரோ வேற லெவலில் ஒரு ஷாட் அடிச்சார். வாய்ப்பே இல்லை. அவர் நிற்கிற ஸ்டைலையும் அவர் ஆடுற டான்ஸையும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாலுங்க, விக்கெட்டுங்க. செம்ம விக்கெட்டுங்க. வாய்ப்பே இல்லை விஜய் ப்ரோ. அப்படியே அடிச்சார் பாருங்க டாப்புன்னு. அடி அந்த மாதிரி ஒரு அடி கிழிச்சு எறிஞ்சு போட்டாரு. நல்ல ஒரு விக்கெட்டுங்க. ஷார்ட் ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டுங்க, அருமையான 6ங்க. அருமையான ஷாட்டுங்க. ராஜ் புதுசாக இறங்கின பேட்ஸ்மேனோட பேர் ராஜ். அருமையான ஒரு ஷாட்டுங்க. விக்கெட்டுங்க. ஒயிட்டில் ஒரு விக்கெட்டுங்க. ராஜ் ப்ரோ நல்லா இறங்கினாரு. ஸோ ஒயிட் ப்ரோவில் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ பாவம். இவங்க பேர் அபிங்க. ராஜேஷ் கிடையாதுங்க. ராஜேஷ் அங்கே இருக்காங்க. ஒயிடு அவுட்டுங்க. நல்லா ஒரு விக்கெட்டுங்க விஜய் ப்ரோ. வேறு லெவலு அடி. பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போகிற மாதிரி அடித்தார். ஸோ பேட்ஸ்மேனும் பொட்டுன்னு போயிட்டார். ஸோ 15 ஓவர் முடிவில் ஸ்கோர் 96. 8 விக்கெட்டுங்க. செம்மையாக விளாண்டுருக்காங்க. டிசி ஈடு கொடுத்து விளாண்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற கடைசி ஓவருங்க. கடைசி ஓவர் தாசனே
ஆ அருமையாக பாலுங்க. அருமையாக பாலுங்க. அம்பையர் அவுட்டா. நாட் அவுட் சொல்லியிருக்காரு அம்பையர் பயங்கரமாக பார்க்குறாருங்க. பயங்கரமாக கேட்ச் கொடுக்குது விஜய் ப்ரோக்கு. ஸோ விஜய் ப்ரோ ஒரு மாதிரி விளையாண்டுருக்காரு. ஜாலியாக விளையாடுறாங்க. ஸோ ஸ்கோர் கம்மினால அப்படின்னு ஜாலியாக விளையாடுறாங்க. அடிச்சாருங்க ஃபைசல் பாக்கிட்ட 4 லைனில் ஒரு சிங்கிளுங்க. நல்ல ஒரு சிங்கிள். நல்ல மேட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போயிருக்கு. கடைசி 2 பால் இருக்குது. 98 ஸ்கோரு. 98 ஸ்கோரு. இங்கே 4 லைனில் ஒரு சிங்கிளுங்க. 4 போயிடுச்சாங்க. 4 கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதில் 100ங்க. 101 அடித்தா மொய் போனாங்க. 8 விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக முடிஞ்சிருக்கு. 16 ஓவரில் 16 ஓவரில் 102ங்க. 102 8 விக்கெட்டுங்க. 103 அடித்தா வின்னுங்க. டிசி டீம் கிரிக்கெட். ஸோ நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிருக்கு. செகண்ட் ஆஃப் பார்ப்போம். செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா யார் அரசனை நிற்கிறாருங்க. அரசனோட வந்து மேஜிக் தந்திரமே அந்த கவரை பந்தை கொடுத்துட்டு கவரை தூக்கி பாக்கெட் வச்சுப்பார். அப்படின்னா வந்து டீம் வெற்றி அப்படிங்கிற அவரோட நம்பிக்கை. ஜீன் டபாக் டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அரசன்னு ரொம்ப நல்ல அரசன்னு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தாசண்ணே கவரை தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு விஜய் ப்ரோவும் ரவி அண்ணனும் இறங்கியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பாலை வந்து லேபன் ப்ரோ போட வராங்க. நல்ல ஒரு என்கரேஜோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பாலில் ஒரு சிங்கிளாக யாசுங்க. நாங்கள் ஒரு சிங்கிள் நல்ல ஒரு குட் ட்ரை இருந்துச்சு. ஸ்டெம்புக்கு ஸ்டெப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை இருந்துச்சு. நல்ல ஒரு ட்ரை இருந்துச்சு. அடுத்த பால் ஸ்ட்ரைக்கில் ரவியண்ணன் அருமையான ஒரு சிங்கிங்க ரைட் சைடில். இங்கே நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு 2 ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அதே மாதிரி ரைட்டில் ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ரைட் சைடில் ஒரு நல்ல ஒரு 4ங்க. 4 ரன்கள். நல்ல ஒரு 4 ரன்கள் அடித்தார் விஜய் ப்ரோ. ஸோ ஏபல் ப்ரோ நல்ல ஒரு முயற்சியோட அடுத்த பந்தை போடுறாரு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க. அங்கே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஆஹா, நல்ல ஒரு தடுப்பு சவருங்க. அங்கே நல்ல ஒரு தடுப்பு சவரு. இங்கே ஒரு 3 ரன் ஓடிட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இங்கே ஒரு 3 ரன் ஓட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். 3 ரன்னா 2 ரன் ஓட்டாங்களா. நெக்ஸ்ட்டு பாலுங்க. ரவியனை சொல்லவே தேவையில்ல. கரெக்டாக ஸ்ட்ரைக் மாற்றி விட்றாரு அடுத்த ஓவரில். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில்
11ங்க. நல்ல ஒரு ஸ்கோருங்க. முதல்ல ஒரு முடியல நல்ல ஒரு ஸ்கோர். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் சிபின் ப்ரோ போட வராரு. சிபின் பாபு அவங்க போட வராங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இங்கே நல்ல ஒரு ஷாட்டு பேக்கில். நல்ல ஒரு ஷாட்டு. புது பந்துனால பந்து போக மாட்டேங்குது, மக்கார் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடித்து தெறிக்க விட்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ப்ரோ ரெடியாக இருக்காரு. ஆஹா, பால் மாட்டவே இல்லைங்க. மாட்டியிருந்தா அங்கே கட்டடம் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடத்துக்கு போயிருக்கும். அடுத்த பால் போகும் பாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ப்ரோ சொல்கிறாரு. நல்லா ஒரு ஷாட்டுங்க ரைட் சைடில். 4 பேருங்க. நல்ல ஒரு ஷாட்டு, கேப்பை பார்த்து அடிச்சு விட்டாரு. நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேஸ். அடிக்கப்பட்ட பந்து கையிலே நின்றுச்சு. நெக்ஸ்ட்டு பந்து ஒரு கேப்பில் போயிருக்குங்க. ஃபீல்டர் பந்தை துரத்திக்கிட்டே ஓடி இருக்காரு. தடுத்துறாருங்க. வேணாம், சிங்கிள் வேணாம், அங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ரவி ப்ரோ அங்கன்னு சொல்லிட்டாங்க. அருமையான ஒரு பேட்டிங்க, அருமையான ஒரு பேட்டிங். 2 ஓவர், அதாவது 12 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு டீம் ஒர்க் ரவி ப்ரோவும் விஜய் ப்ரோவும். ரெண்டு ஓவரில் பிடிக்கப்பட்ட பாலில் வந்துட்டு விஜய் ப்ரோ 9 பாலுக்கு 16 அடிச்சிருக்காருங்க. ரவி ப்ரோ 3 பாலுக்கு 3 அடிச்சிருக்காங்க. தனிஞ்சேன் அவங்க வந்து போகிறாங்க அடுத்த ஓவரை. நல்ல ஒரு பந்துங்க. அந்த பந்தை பார்த்து ரவி என்ன கரெக்டாக ப்ளேஸ் பண்ணார். அவன் என்ன சொல்கிறாரு, இது ஓன் கேமு கபிலா, இது ஓன் ஆட்டம், நீ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ப்ரோ ரெடியாக இருக்காரு. விஜய் ப்ரோ 6 நினைக்கிறாங்க அந்த பால். அவுட்டுங்க. விஜய் ப்ரோ அவுட் ஆகிட்டாருங்க. நல்ல ஒரு அது பந்து வந்து படவே இல்லை. ஸோ பட்டிருந்தா வந்துட்டு கீப்பருக்கு வந்துட்டு போயிருக்காது, நேராக கட்டடத்துக்கு தான் போயிருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, விஜய் ப்ரோ அவுட் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னா, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சைடு பை இறங்கியிருக்காருங்க. ரவி என்ன அங்கே சொல்கிறாங்க, கரெக்டாக பிளான் பண்ணி ஆடினா ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த ஓவரை சீக்கிரமாகவே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடு பைட்டு சொல்லியிருக்காங்க. சைடு பை பேண்ட் கிட்டெல்லாம் கபடின்னு இறங்கி விட்டு ஏற்றிட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. சிறிய சலசலப்புங்க. அடுத்த பந்து ஒயிடுங்க. ஷாட்டுங்க ரைட் சைடில்
கேப்பில் போன பந்து 4ங்க. கேப்பில் போன பந்து 4ங்க. நல்ல ஒரு டீம் இருக்காங்க. சையத் பாயும் ரவி அண்ணனும் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க. அம்பையர் சொல்கிறார், எப்பா எப்படிப்பா இந்த மாதிரிலாம் கேப்பில் அடிக்கிறேன், எனக்கும் கற்றுக் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் சொல்கிறார். ஓ அப்படி சொல்லியிருக்காங்களா? 6 லைனில் கொஞ்சம் ஆள் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் வந்து பேட்ஸ்மேனை ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே போய் நின்றுவாங்க ஆள். அம்பையர் சொல்கிறது தான் நடுவு தரப்பு தான் ஈஸியானது, உறுதியானது. ஸோ அதனால் அங்கே போய் நின்றுவாங்க. 4 போனதுக்கப்புறம் அடுத்த பந்து என்னவா இருக்கும்? 6ஆ? ஒய்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கமும் அவுட்டும் கேட்குறாங்க. ஸோ நோ அவுட்டு, ஒய்டுன்னு சொல்கிறாங்க. சையத் பாய் சிரிக்கிறாரு, அப்பா பேட்டே படலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஒய்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த பந்து ரவி என்ன சொல்லிட்டாங்க, சரி வேணாம் நின்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஓவர் முடிவில் 28ங்க ஸ்கோரு, ஒரே ஒரு விக்கெட்டுங்க. நல்ல ஒரு பேட்டிங்க 3 ஓவரில். கிளியர் அவுட்டாங்க. கிளியர் அவுட்டு கொடுத்துட்டாங்க அம்பையர். நல்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க ரவி அண்ணனை. ரவி அண்ணன் சூப்பர் பேட்ஸ்மேன். ஸோ அவருக்கு பேட் லக் ஆகிடுச்சு, விக்கெட் கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க ராயல் ராயல் டீம்ஸ். நல்ல விக்கெட். பாபு ப்ரோ வந்து நல்ல ஒரு பால் போட்டார். நல்ல ஒரு பால் போட்டு இந்த பாலை விக்கெட் எடுத்துருக்காரு. முக்கியமான விக்கெட். ரவி அண்ணன் எப்படிப்பட்ட பிளேயர்னு எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபைசல் ப்ரோ இறங்கியிருக்காங்க. பாம்பே ஃபைசல். சொல்லவே தேவையில்லைங்க, நல்ல ஒரு பிளானிங் இருந்துச்சாங்க. பாபு ப்ரோ போடுறாங்க. ரைட்டில் போட பார்த்தா வந்து ரைட்லேயே அடித்து அங்கே ஒரு சிங்கிளுங்க. 5 ஓவரில் மேட்சை முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைசல் ப்ரோ இறங்கியிருக்காரு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சா? மிஸ்ஃபீல்டிங் நல்ல ஒரு லக் இருந்திருக்கு ஃபைசல் பாய்க்கு. ஸோ அந்த லக்கை யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஷாட்டை அடிப்பார் கட்டடத்துக்கு. பாருங்கள், நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஆனால் கொஞ்சம் மிஸ்ஃபீல்டிங்னால அங்கே இன்னொரு மிஸ்ஃபீல்டிங்க. நல்ல ஒரு மிஸ்ஃபீல்டிங்கில் 2 ரன் முடியிருக்காங்க. ஒரு பேட்டிங் இருந்திருக்கு. ஸோ 4 ஓவர் முடிவில் 34, 2 விக்கெட்டு. அடுத்த ஓவர் சீனு ப்ரோ. bỏ lên. உருண்டு வந்த பந்தா உருண்டே அமுச்சு விட்டுருக்காரு 4 லைனுக்கு. ஸ்ட்ரைக்கில் ஃபைசல் பாய் இறங்கியிருக்காரு.
ஸோ ஸ்ட்ரைக்கில் சைது பாய் இங்கே நல்ல ஒரு சிங்கிளாக அங்கே ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. மிஸ் ஃபீல்டிங் ஆகிருக்கு. ஒவ்வொருத்தரோ போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரோ போயிட்டு இங்கே கீப்பர் அடிச்சிருக்காங்க. கீப்பர் இங்கே பிடிச்சிட்டாங்க. 2 ரனில் நிப்பாட்டிட்டாங்க. ரன்ல நிப்பாட்டிட்டு பொறுமையாக கடை போனோம் அப்படின்னு சொல்லி சைது பாய் ஸ்ட்ரைக்கில் இறங்கியிருக்காரு. அடுத்த பந்துங்க. அடுத்த பந்து அருமையாக உலக்குன்னு அப்படியே உள்ளே போயிடுச்சு. நல்லா அருமையான பந்து. ஒரு டாட்டு. ஒரு சிங்கிளுங்க. நாட் அவுட். ரீச்சில் பந்து வச்சுட்டேன். ரீச்சில் வந்து பேட்டை வச்சனால நாட் அவுட். நல்ல ஒரு த்ரோ விட்டாங்க. சையது பாய் மட்டும் பேட்டை வந்து வைக்காம விட்டுருந்தானா கண்டிப்பாக அது வந்து அவுட் ஆகிருக்கும். ஸோ பந்து வரதை திசையை பார்த்தே பேட்டை வச்சனால நாட் அவுட் ஆகிடுச்சு. பேட்டை வைக்காமல் இருந்தால் அவுட் ஆகிருப்பாங்க சையது பாய் நேரப்பா. ஸோ 2 சிங்கிளுங்க. ஸ்ட்ரைக்கில் இப்போ சைது பாய் ஆஹா மாட்டலைங்க. ஒரு முடிவில் 41 ஸ்கோர். 2 விக்கெட்டுங்க. ஆகா அருமையான ஷாட்டுங்க. அங்கே அருமையான ஒரு 4ங்க. அங்கே அருமையான ஒரு 4ங்க. அருமையான ஒரு 4. சிபின் ப்ரோ அவரோட பந்தை அடிச்சிட்டாருங்க. போட்ட ஒரு பந்தை நல்ல ஒரு 4. அடுத்த பந்தை சிபின் ப்ரோ போடுறாங்க. அதை தயார் கொள்ள ஃபைசல் பாய். ஐயோ கையிலே விழுந்துருக்குங்க. கேட்சு கையிலே விழுந்துருக்கும். ஸோ நல்லா பிடிக்கல. பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு விக்கெட் அது. பந்து கையில் மாட்டிடுச்சுங்க. நல்லா அல்வா மாதிரி. சீரியஸ் சிலப்புங்க. நம்மள்ட்ட அடித்தனால நம்ம கேமரா தூக்கிட்டு போயிட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பாலுங்க. அவுட்டுன்னு கிளியர் பண்ணுறாங்க. அப்படியே இல்லை நாட் அவுட். ஓவர் அப்புங்க. 6 ஓவர் முடியல. 48 ஸ்கோரு. 2 விக்கெட்டுங்க. ஒரு 10 ஓவர் இருக்குங்க. 55 அடிக்கணும். நம்ம கமெண்ட்ரி பண்ணுறத ஃபைசல் பாயே பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா எல்லா வேலையும் பக்காவாக பண்ணுவாருங்க. நல்ல ஒரு கேப்டன், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஃபீல்டர். எல்லாமே எல்லாமே எல்லாரும் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பாலுங்க. நெக்ஸ்ட்டு ஓவரை போட அவர் வந்து உருண்டு போயிடுச்சுங்க வந்து. ஷிமும் ப்ரோ. ஓ கோபிநாத். ஓகே தேங்க்யூ கோபிநாத். அடுத்து இந்த ஓவர் போகிறது வந்து கோபிநாத். நல்லா ஒரு பந்து போட்டார். ஸோ பேட்ஸ்மேன் அவங்களுக்கு வந்து மாட்டலை அந்த பந்து.
கோபிநாத் ப்ரோ ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு. இங்கே ஸ்ட்ரைக்கில் ஃபைசல் பாய் அந்த ஃபீல்டிங்கை எப்படி உடைக்கணும்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பந்தை ரெடியாக இருக்காங்க. எதுக்கு ரைட்டில் ஒரு சிங்கிள்ங்க. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங்க பேக்கப் இருந்துச்சு. அங்கே ஒரு எடுத்து ஓவர் த்ரோக்கு ரெடி பார்க்குறாங்க. இல்லை கையில் வச்சுட்டு அங்கே த்ரோ விட்றாங்க. அங்கே பந்து நிப்பாட்டிட்டு அடுத்த பந்து போட போயிட்டான். ஆஹா, கோபிநாத் ப்ரோ செமையாக பிடிச்சானுங்க பால. ஸோ ரிட்டர்ன் திரும்பினார் ஃபைசல் பாய். ஸோ அது கிடைக்கல. அடுத்த பந்து ரைட் சைடில் ஒரு சிங்கிளுங்க பேக்கில் போயிருக்கு. மிஸ் ஃபீல்டிங். அங்கே ஒரு 4, நல்ல ஒரு 4ங்க. இங்கே நெக்ஸ்ட் ஓவர் நெக்ஸ்ட் பாலுங்க. அருமையான பவுலிங்க, அருமையான பவுலருங்க ரோஹித் ப்ரோ. அருமையாக பால் போட்டார். ரோஹித் ராஜ் பவுலர் நேம். ஆஹா, ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து 4ங்க. சைது பாய் ஒரு 4 அடிச்சிருக்காரு. அருமையான ஒரு 4ங்க. அருமையான 4. ராஜ் ப்ரோ அடுத்த பந்து பேட்டில் பட்டான ஒரு சிங்கிளுங்க. பேட்டில் பட்டோனே ஒரு சிங்கிள். இங்கே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பாலுங்க. அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிளுங்க. பேக்கப் பயங்கரமாக இருக்காங்க, சொல்லவே தேவையில்லை. உருண்டு போன பந்து 4 அங்கே இல்லைங்க. அங்கே ஒரு தடுப்பு சோறுங்க. ஸோ அதனால் 4 கிடையாது. எங்கள் மேட்ச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பே இல்லாமல் கொஞ்சம் இதாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஓவருங்க. 8 ஓவர் முடிவில் 64 ஸ்கோரு, 2 விக்கெட்டுங்க. ஷீனு ப்ரோ பந்து வீச வருகிறார். ஸோ ஃபீல்டிங் செட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. செட் பண்ணிட்டாரு. ரெடியா மாமே அப்படின்னு சொல்லிட்டு பந்து போகிறாரு. அடிக்கப்பட்ட பந்து. பெஸ்ட்டு ட்ரைங்க. ஆனால் கேட்ச் இல்லைங்க. அங்கே பெஸ்ட்டு ட்ரை ஆனால் கேட்ச் இல்லை. ஸோ ஸ்ட்ரைக்கில் இங்கே ஃபைசல் பாய். சிங்கிளுங்க. ஓவர் அப்புனால ஒரு சிங்கிள் வச்சிட்டாரு போல இருக்கு. இல்லை தாண்டா ஓவரே போட ஆரம்பிச்சாங்க. எப்போ ஓவர் அப்புங்கிற நீ நல்லா பார்க்குறியா ஃபீல்டிங்கே, இல்லை நல்லா பார்க்குறியா இது பண்ணி சொல்லிட்டு நம்மளை கம்ப்ளைண்ட் ஓவர் அப்லாம் இல்லை. மூணாவது பால். இங்கே ஒரு சிங்கிளுங்க. அவ்வளோதாங்க.
ஷாட் கேட்குறாங்க, அம்பையர் அவுட் ஷாட் கேட்குறாங்க. அவுட்டா இல்லை, அவுட் இல்லை. நெக்ஸ்ட் பாலுங்க, அவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அம்பையர். அடிக்கப்பட்ட பந்து 4 எஸ்ங்க, 4ங்க. இங்கே அருமையான ஒரு 4ங்க, அருமையான ஒரு 4. லாஸ்ட்டு பாலுங்க. ஸோ எந்த ஒரு பாலுமே மாட்டலன்னு தான் சொல்ல முடியும் ஃபைசல் பைக். ஸோ ட்ரை பண்ணார். ஸோ மாட்டியிருந்தா கட்டடம் தான். கட்டடம்னு சொல்லிட்டு இருக்க தம்பி, ஆனால் ஒரு கட்டடத்தை கூட காட்டவே இல்லை. நீ எங்கள் டீமில் இருக்கவங்க காட்டுவாங்க பாருங்கள், பொறுமையாக இருங்க. ஸோ 9 ஓவர் முடிவில் 71ங்க ஸ்கோர், 2 விக்கெட்டுங்க. அடுத்த ஓவர் ராஜ் ப்ரோ. அடிக்கப்பட்ட பந்து பேக்கில் போயிருக்கு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங்க, 4ங்க. அங்கே ஒரு 4ங்க, பேக்கில் ஒரு 4ங்க. நல்ல ஒரு 4 போயிருக்கு. 2 பேட்ஸ்மேனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒத்துமை தெரியுது. அவங்க சொல்கிறாங்க அடிச்சு விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் தான் வந்துட்டு 6-4ன்னு பறக்க போகுது. நல்லா பாருங்கள். ஸ்டார்ட்டுங்க. அடுத்த பந்துங்க, தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 4 4ங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4ங்க. நல்ல ஒரு 4, நல்ல ஒரு 4, நல்ல ஒரு 4. அடுத்த பந்துங்க, 6 ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து, ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. வேகமாக விட்டப்பட்ட பந்து கரெக்டாக பவுலருக்கே வந்துருச்சு. ஒரு சிங்கிள் ரன்னு. ஸ்ட்ரைக்கில் ஃபைசல் பாய் பாருங்கள், ஃபைசல் பாய் ஒரு 6 போடுவார். கிடைக்க மாட்டேங்குது பந்து, எந்த பந்துமே அவருக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஷாட், நல்ல ஒரு அருமையான ஷாட்டுங்க. 4 போயிருக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. அடுத்து 10 ஓவர் முடிவில் 84ங்க ஸ்கோர், 2 விக்கெட்டுங்க. நெக்ஸ்ட் ஓவர் உசேன் ப்ரோ. பெரியது அங்கே ஒரு சலசலப்பு. பேக்கில் போகப்பட்ட பந்து, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங். பேக்கில் போன பந்து ஒரு மிஸ்ஃபீல்டிங்னால ஒரு டபுள் ஓடிட்டாங்க. நல்ல ஒரு குட் ரன்னிங். அடுத்த பந்துங்க, அதே மாதிரி பேக்கில் போயிருக்குங்க. ஸ்ட்ரைக்கில் ஃபைசல் பாய். அருமையான ஒரு விக்கெட்டுங்க. அருமையான அங்கே ஒரு விக்கெட்டுங்க. அருமையான ஒரு விக்கெட்டுங்க. பேட்டை இப்படி பச்சாங்க, பந்து உள்ளே போயிடுச்சு, போல்டு கீழே விழுந்துருச்சுங்க. அருமையான விக்கெட்டுங்க. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டிசிலேருந்து சுல்தான் ப்ரோ இறங்கி. சைதுனா தண்ணி வேணுமா? ஸோ உசேன் ப்ரோ அவரோட ஓவரில் நல்ல ஒரு விக்கெட்டுங்க, நல்ல ஒரு விக்கெட். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுல்தான் ப்ரோ இறங்கி ஒரு சிங்கிள் வச்சு ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துருக்காங்க சைது பாய்க்கு. அவுட் கிளியர் பண்ணுறாங்க. அம்பையர் என்ன சொல்கிறாங்க? இல்லை 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 அவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவுட்டுன்னு நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லா ஃபீல்டர்ஸ். ஷாட்டுங்க, சிக்ஸுங்க, அருமையான சிக்ஸுங்க, அருமையான சிக்ஸுங்க. எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி சிக்ஸை. கவர் கவர் கவரை வச்சிருக்காரு பார்த்தீங்களா? கவரை வச்சிருக்காரு பார்த்தீங்களா? கவரை வச்சிருந்தாலே ஜெயிச்சிடலாம். ராயல் அவங்க டீம் வந்து 16 ஓவருக்கு 102 அடித்து 8 விக்கெட் கொடுத்துருந்தாங்க. டீம் கிரிக்கெட் 14 ஓவர் 4வது பாலில் 104 ரன் அடித்து 5 விக்கெட் இழப்பில் வெற்றியை நாட்டிட்டு போகிறாங்க டீம் கிரிக்கெட்ஸ். எல்லாத்துக்கும் எல்லாம் கை கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க. நல்ல வெற்றி டீம் கிரிக்கெட்ஸ்.